5 நாள்ல 100 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆமாங்க. மாதவன், அஜய் தேவ்கன், அப்புறம் வந்து ஜோதிகா இவங்கலாம் சேர்ந்து நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வசூல வாரி குவிச்சிட்டு இருக்க படம் தான் ஷைத்தான். ஸோ நேத்து 5வது நாள் இந்த படத்தோட வசூல் எவ்வளோ? இதுவரையும் டோட்டலா இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் மஞ்சுமல் பாய்ஸ் தொடர்ந்து வீக் டேஸ்லயுமே பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. போன வாரம் எப்படி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வீக் டேஸ்லயுமே வந்திருக்கு. இதுவரையும் இந்த படம் எவ்வளோ பெரிய வசூல் வந்திருக்கு, இதுவரையும் தமிழ்நாட்டில் இந்த படம் எவ்வளோ டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். சரி, ஓகே, நேற்று கிடையாது, முந்தாநேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, த கோட் லைஃப் ஆடிஜி விதம் எப்படி வேணா சொல்லலாம். இந்த படம் தான் இப்போ மலையாளத்தில் அடுத்தது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வரப்போகிற படம். பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட நடிப்பில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு. இதில் வரக்கூடிய அந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் அது. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஜனா ஜெனி, சிம்சன் ராஜ், குகன் ராஜ், அப்புறம் பரத் மனோ, அப்புறம் பிரகாஷ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு பதில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு படம் நீங்கள் சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு உங்களை பயங்கரமாக அப்படியே பயங்கர சுவாரஸ்யப்படுத்தி ஒரு படம் இருக்குது. பயங்கர டைலாக், பயங்கர ஆக்ஷனு, அப்படியே பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இருக்குது. ஆஹா, என்ன படம், எப்படி படம், கிளைமேக்ஸ் வேறு லெவலில் திரிக்க போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கதையில் வேறு லெவலில் சொதப்பி அந்த படத்தையே காலி பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, இந்த வருஷத்துலேயே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய போகுது, கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைய போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த படம் கிளைமேக்ஸ்லையோ இல்லை அந்த கதையிலையோ வேறு ஒரு விஷயத்தை உள்ளே நுழைச்சி சொதப்புன்னு சொதப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது. அப்படி நீங்கள் நினச்சி நீங்கள் ரொம்ப ஏமாந்து ரொம்ப வருத்தப்பட்ட படம் அப்படி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இதை ஒரு கண்டென்ட் ஆக்கிறதுக்காக தான், நீங்கள் தான் அது கண்டென்ட்டு கொடுக்க போகிற ஆட்கள். ஸோ அதை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். டியூன் 2 அந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 24 லட்சம், வேர்ல்டு வைடு $4.6 மில்லியன், 38 கோடி கிட்ட வருது. ஸோ டோட்டலாக 20 கோடியே 84 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 377 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 377.4 மில்லியன், 3141 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூலாயிருக்கு உலகம் முழுக்க. தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜாஜியா டே 33 இந்தியாவில் வந்து 19 லட்சம், வேர்ல்டு வைடு 23 லட்சம், 101 கோடியே 26 லட்சம் இந்த படம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 140 கோடியே 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆர்டிகல் 370 இந்த படத்தோட டே 19 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 17 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 28 லட்சம், 73 கோடியே 14 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 87 கோடியே 12 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. லாப்பட்டா லேடிஸ் அந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 38 லட்சம், வேர்ல்டு வைடு 41 லட்சம், இதுவரையும் 10 கோடியே 38 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 3 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஷைத்தான் ஸோ 5 நாளில் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. 5வது நாளுமே பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. 7 கோடியே 34 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 4 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 80 கோடியே 9 லட்சமும், வேர்ல்டு வைடு 99 கோடியே 6 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 94 லட்சம் இந்த படம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இந்த படம் 100 கோடி வசூல் எடுத்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 கோடி. ஸோ 5 நாளில் இந்த படம் கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய விஷயம். ரீசெண்டாக வந்த ஹிந்தி படங்களில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஆப்ரேஷன் வேலண்டைன் அப்படிங்கிற படம், அந்த படம் எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். டே 12 ஆந்திரா தெலுங்கானால 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம் இந்த படம் வந்து டே 12 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 9 கோடியே 8 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 60 லட்சம், 42 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு, 20 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, 6 கோடியே 68 லட்சம் தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. அதாவது 20 கோடிக்கு வாங்கினவங்களுக்கு கையில் 6 கோடி தான் வந்திருக்கு அப்படின்னா 13 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து லாஸு. ஸோ ஒரு பெரிய டிசாஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் பீமா அப்படிங்கிற கோபிச்சந்த் அவர்களோட படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானால 67 லட்சம், வேர்ல்டு வைடு 82 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானால 8 கோடியே 8 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 63 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் காமி அப்படிங்கிற படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானால 89 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 24 லட்சம்.
ஸோ டோட்டலாக 13 கோடியே 17 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 18 கோடியே 21 லட்சம். ஸோ பீமாவோட அதுக்கு முன்னாடி வந்து ஆப்ரேஷன் வேலண்டைனோட ஒரு பல மடங்கு வந்து ஒரு பெட்டரான வசூல் எடுத்திருக்கு காமி அப்படிங்கிற படம். பிரம்மயுகம் அந்த படத்தோட 27வது நாள் வசூல் இதுவரையும் இந்த படம் எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கேரளாவில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 28 கோடியே 13 லட்சமும், வேர்ல்டு வைடு 57 கோடியே 51 லட்சம். 27 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு, 30 கோடியே 48 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரு. தியேட்டர்கள் ரைட்ஸ் 20 கோடிக்கு போயிருக்கு. அப்புறம் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடியே 48 லட்சம். ஸோ ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. 20 கோடி போட்டு இப்போ இந்த படத்தை வந்து தியேட்டர்கள் ரைட்ஸ் வாங்கினவங்களுக்கு 10 கோடி, அதாவது போட்டதில் பாதி லாபமாக கிடச்சிருக்கு. அப்புறம் பிரேமலு அந்த படத்தோட டே 33 கேரளாவில் வந்து 91 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 48 லட்சம். ஸோ கேரளாவில் 63 கோடியே 19 லட்சமும், வேர்ல்டு வைடு 97 கோடியே 19 லட்சம். இந்த படம் 100 கோடியை நெருங்க போகுதுங்க. பாருங்கள் எவ்வளோ சின்ன பட்ஜெட் படம் எவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமையுதுன்னு. தங்கமணி அப்படிங்கிற படம் டே 6 கேரளாவில் 19 லட்சம், 22 லட்சம் வேர்ல்டு வைடு. 2 கோடியே 37 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 75 லட்சம். மஞ்சுமல் பாய்ஸ் 20வது நாள் வசூல் கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடியே 47 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 77 லட்சம். தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 1 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கேரளாவில் 61 கோடியே 44 லட்சம் டோட்டலாகவும், தமிழ்நாட்டில் 41 கோடியே 96 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 167 கோடியே 92 லட்சம். ஸோ ரீசெண்டாக வந்த தமிழ் படங்களை விட தமிழ்நாட்டில் பெரிய வசூல் எடுத்திருக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸு. ஸோ மஞ்சுமல் பாய்ஸு தமிழ்நாட்டில் லைஃப் டைம் எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா 200 கோடி இந்த படம் வர்றது சாலிடாக வந்துடும். ஏன்னா இப்போ கூட பாருங்கள் 20வது நாள் கூட ஒரு பெரிய வசூல் தான் எடுத்திருக்கு. அப்புறம் ஜே பேபி அப்படிங்கிற படம் டே 5 தமிழ்நாட்டில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 22 லட்சம். தமிழ்நாட்டில் 1 கோடியே 19 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 32 லட்சம். ஸோ இப்போதைக்கு ஜே பேபி அப்படிங்கிற இந்த படம் பார்த்தீங்கன்னா இதே ப்ரொடக்ஷன் டீமோட முந்தைய படமான ப்ளூ ஸ்டார் அளவுக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுமானா அது டவுட்டு தான். ஏன்னா இன்னும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு 4.5 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அது வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா அவ்வளோதான், படமும் ஒன்றும் இல்லை. அப்படியே போனால் கூட இது இனிமேல் ஒவ்வொரு நாளுமே ஒரு 15 லட்சம் 20 லட்சம் வசூல் பண்ணால் கூட இந்த படம் கஷ்டம்தான். இன்னும் ஒரு 20 நாள் நான் சொல்கிற கணக்குப்படி இன்னும் 20 நாள் இந்த படம் ஓடினா கூட இந்த படம் வந்து ஒரு லாபத்தை எடுக்கிறதோ இல்லை ஒரு ஆவரேஜ் படமாக அமைகிறது கூட கஷ்டம்தான். அதையும் தாண்டி இது கூட வந்த படங்கள்லாம் இதோட மோசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது 1 லட்சத்துக்கும் கீழே வந்து வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்றுமே சொல்ல முடியலை அதை பற்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போதைக்கு நிறையா படங்கள் எக்கச்சக்கமாக இப்போ ரீரிலீஸ்லேயே வந்து இப்போ வாரணமாயிரம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து ரீரிலீஸில் நல்லா போயிட்டு இருந்தது தெலுங்கில். அதே நேரத்தில் கர்நாடகா பெங்களூர்லாம் ஒரு பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. இப்போ ரீரிலீஸ் அப்படிங்கும்போது எப்படி ஆளவந்தான், அப்புறம் பாபா, முத்து இந்த மாதிரி படங்கள்லாம் 4K வெர்ஷனில் டிஜிட்டலி ரீமாஸ்டர்லாம் பண்ணிவிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக சில வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களே இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் ஆகி அந்த படங்களே வந்து பெருசாக வந்து கலெக்ட்லாம் பண்ணல. பெருசாக வந்து ஆக்குபன்சி ஒரு ஷோ போட்டாலுமே அதுலேயுமே 20 பேர் 30 பேர் தான். அதுலேயுமே தோல்வி படங்கள்லாம் வேறு போடுறாங்க. ஸோ இப்போ இந்த வாரம் சில படங்கள் வருது. இதில் ஏதாவது ஒரு படம் இந்த படம் சொல்லிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பெருசாக தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஒரு நல்ல வசூல் எடுக்கும்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ அடுத்த வாரம் வர படங்களோ இல்லை அதுக்கு அடுத்த வர படங்களோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் தேடி பார்த்த வரையும் எனக்கு தென்பட்ட வரையும் அப்படி எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுக்கடுத்து தான் நெடுஞ்சாலை அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிருஷ்ணா இவர் வந்து சில்லுன்னு ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தார். ஸோ பல வருஷம் கழித்து தான் இந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஒரு 2012 அனௌன்ஸ் பண்ணி தான் நெடுஞ்சாலையே 2014 ரிலீஸ் ஆச்சு. ஒரு 2 வருஷம் ஒரு டைம் கேப் இருந்தது இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் ரிலீஸ் டேட்டுக்குமே. இந்த படத்தில் ஆரி வந்து உண்மையிலேயே நல்லா நடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ரிவ்யூ வந்தது. இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலி கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு வெற்றி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆவரேஜ் படம் தான். பட்ஜெட் 4.5 கோடி, தமிழ்நாட்டில் 6.5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 7 கோடி. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 3 கோடியே 85 லட்சம். வெர்டிக்ட் ஆவரேஜ் தான். ஸோ இந்த படம் நிறைய பேர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த படம் ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இருந்தாலுமே இது வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி படம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இது நிறையா பேரோட ஃபேவரட் மூவி அப்படிங்கிறது எனக்கே தெரியும். ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு இது ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.